அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ரிகார்டிங் கெரோசின் பாய்சன். வீட்டில் நம்ம ஆக்சிடென்டலாக தண்ணி குடிக்கிற பாட்டிலில் மண்ணெண்ணையோ திண்ணறையோ வச்சுருந்தா அது குழந்தைங்க தெரியாமல் எடுத்து குடிச்சிருவாங்க. இதனால குழந்தைங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வருது, இதனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதுக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, இது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கெரோசின்லேயோ தின்னர்லேயோ அதில் மேற்பரப்பில் அழுத்தம் கம்மியாக இருக்குது, சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்க அதை கொஞ்சம் குடித்தா கூட அது ரொம்ப டேஞ்சர். அதாவது ஒரு 30 ml குடித்தா குழந்தைங்க அது இறக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுது. அதில் சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதை குழந்தைங்க குடிக்கும் போது அது டைரெக்டாக போய் நுரையீரலில் போய் தொற்று ஏற்படுது. இதுக்கு பேர் கெமிக்கல் நிமோனைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது நுரையீரலை சுற்றி இருக்கிற அந்த சவ்வில் காற்று புகுந்து கொண்டு நுரையீரல் சுருங்கி வைக்கிற தன்மை குறையுது. இதுக்கு பேர் நியூமோதொராக்ஸ்ன்னு சொல்லுவோம். நுரையீரலில் நீர் கொத்துக்கிறது, இதுக்கு பேர் பிளியூரல் எஃபிஷியன்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருக்கிறதுனால வாயு பரிமாற்றம் அஃபெக்ட் ஆகுது. அதாவது கேஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது உடம்புல இருக்கிற செல்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. இதுக்கு பேர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இது அஃபெக்ட் ஆகிறதுனால குழந்தையால மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையுது. ஹைபாக்சியா, ஸோ ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையிறதுனால குழந்தையோட மனநிலையில் கூட மாற்றம் ஏற்படும். ஆல்டர்னேஷன் மென்டல் ஸ்டேட்டஸ். கல்லீரல் அஃபெக்ட் ஆகுது, நுரையீரல் அஃபெக்ட் ஆகுது, இருதயம் வீங்கி கொள்ளுதல், அதே மாதிரி நம்ம குடல் பகுதியும் இதனால அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஒரு குழந்தை தின்னர் குடிச்சு வந்தால் பதட்டப்படாமல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்கள் கூட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்கள அட்மிஷன் போட்டு 24 மணி நேரம் அப்சர்வேஷன் கழிச்சு தான் அதுக்கு என்ன பண்ணுங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஒரு சில குழந்தைங்களுக்கு குடிச்சு ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய குழந்தைங்க 24 மணி நேரம் ஆகியும் எதுவும் தெரியாது. அதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். ஒரு 6-8 மணி நேரம் கழிச்சு எக்ஸ்ரே எடுத்தால் நுரையீரல் இருக்க தொற்று தெரியும். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அட்மிஷன் போட்டு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கணும். அதே மாதிரி நுரையீரல் தொற்று இருந்தால் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறோம். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கெரோசின் குடித்தா மற்ற பாய்சனில் செய்கிற மாதிரி வாமிட் எடுக்க வைக்கக்கூடாது. இதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். அதே மாதிரி நம்ம மருத்துவமனைகளில் நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா மற்ற பாய்சனுக்கு செய்கிற மாதிரி கேஸ்ட்ரிக் லேவேஜ், அதாவது ஸ்டொமக் வாஷ், வயிற்றை கழுவுதல் செய்ய மாட்டாங்க. செய்யறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வரும். ஸோ ஒரு கெரோசின் குடித்தா நம்ம என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பதட்டப்படாமல் அடுத்து என்ன செய்யணும், மருத்துவமனையில் கூட்டு வந்தோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.